Welcome back to Wake Up Your Vocab. This is me, Malar, your English tutor. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா words related to smell and taste. If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி as usual நம்ம லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட்டில் ஒரு கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ் கேட்டிருந்தேன். I always prefer an dash seat when I fly அப்படின்றதா. ஸோ இங்கே வந்து நான் ஃப்ளைட்டில் போகிறப்போ நான் எப்போவுமே வந்து இந்த சீட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த சீட் என்ன அப்படின்னா aisle seat அப்படின்றதான் ஆன்சர். ரெண்டு ரோக்கு நடுவில் இருக்கிற அந்த நடைபாதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு வந்து aisle. The spelling is AISLE. Pronunciation is aisle. It is not aisle அப்படின்னு சொல்லக்கூடாது. English has different words for good and bad smells. இங்கிலீஷில் வந்து குட் ஸ்மெல்லுக்கும் பேட் ஸ்மெல்லுக்கும் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். Number 1, fragrant. This is especially used for good smell. We can also use aromatic. Number 1 is fragrant and number 2 is aromatic. இது ரெண்டுமே வந்து நல்ல நறுமணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஒரு குட் ஸ்மெல்லுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு the air was fragrant with lavender. அந்த காற்றில் லாவெண்டரோட ஸ்மெல்ல வந்தது, ஒரு நறுமணம் வந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Number 2, aromatic. The wine has good aromatic flavor. ஸோ அந்த வைனில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அரோமேட்டிக் ஃப்ளேவர், ஒரு நறுமணம் வந்து இருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இதோட நவுன் அப்படின்னு பார்த்தோன்னா, நவுன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து சென்ட் அப்படின்ற வேர்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ லைக் திஸ், இதே மாதிரி பேட் ஸ்மெல் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன் இஸ் ஸ்மெல்லி and another one is stinky. For example, the toilets in the restaurants were smelly or stinky யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேர்டுமே வந்து ஒரு பேட் ஸ்மெல்லுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட நவுன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் அப்படின்றது. யூஎஸ் இங்கிலீஷ் வந்து ODOR அண்ட் UK இங்கிலீஷ் வந்து ODOUR, ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, now let's see some words related to taste. ஏதாவது ஒரு உணவு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் டேஸ்டி, டெலிஷியஸ், யம்மி. இது மூணுமே வந்து சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் டேஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இட்ஸ் அன்அப்பிடைசிங் ஆர் இட் வாஸ் அன்பாலட்டபிள் அப்படின்னா பேட் டேஸ்ட் இருக்கிற உணவுக்கு இந்த 2 வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒரு ஃபுட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக, பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மவுத் வாட்டரிங். இட்ஸ் மவுத் வாட்டரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது, வாயில் எச்சில் ஊறுது, ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் மவுத் வாட்டரிங் அப்படின்னு சொல்லலாம். Now it's time for Malar's tip. இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா, இப்போ குட் டேஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு டெலிஷியஸ், டேஸ்டி, ஸ்க்ரம்ஷியஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட் டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அன்பாலட்டபிள், அன்அப்பிடைசிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இதுவே வந்து டேஸ்ட்லெஸ், உணவு வந்து எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்குது, டேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் bland, BLAND, bland. Okay, now it's time for your quiz. இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த உணவு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜென்ரலாக வந்து ஸ்பாயில்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாயில்டு தவிர்த்து இப்போ பழங்கள்லாம் கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதுவே வந்து உணவு, ஃபுட் ஐட்டம், நம்ம உணவு வந்து கெட்டு போச்சு அல்லது வந்து பிரெட் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 வேர்ட்ஸை நீங்கள் வந்து காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். So that's it with the lesson today. I'll meet you soon with another interesting lesson in the next video. If you like this lesson, don't forget to hit the like button. Tata, bye bye. Welcome back to Wake Up Your Vocab. This is me, Malar, your English tutor.
இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன பார்க்க ஏன்ல லூஸ் வெளியே போடி